கண்மணி கர்ப்பமா இருக்கிறத வீட்ல சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சு யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்றாங்க. தேனுகிட்டயும் சொல்லிர்றாங்க. "ஏன் சொன்னா என்ன?" அப்படிங்கையில, "கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ." இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்க வச்சுருவாங்க. அதனால வேணாம் அப்படிங்கிறாங்க. கர்ப்பமா இருக்க தெரிஞ்சா வீட்ல இருக்க வச்சுருவாங்கன்னு என்ன ஒரு திட்டத்த பார்த்தீங்களா? இங்க வீட்டுக்கு வந்துர்றாங்க. ஆனா இவங்களால இருக்க முடியல. இவள எப்படியாவது ஓட்டணும், வீட்ட விட்டு விரட்டணுங்கிறதுல வெண்ணிலா கவலையாவும் கவனத்தோடயும் இருக்கிறா. ஒவ்வொரு நேரமும் அவளோட கச்ச கட்ட முடியலன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம அம்மா வீட்டுக்கு போவோம். எத்தன நேரத்துக்கு இங்கேயே இருக்கிறது? வாந்தி வந்துகிட்டே இருக்கு, குமட்டிக்கிட்டே இருக்கு அடி வயித்த. அதனால என்ன பண்றாங்க, "நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்" அப்படிங்கிறாங்க. சிவா உடனே, "போயிட்டு வாத்தா, இதுல என்னத்தா? இது என்ன கேள்வி? போ" அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு கிளம்பி போக, "போ போ அப்படியே வராத" அப்படின்னு கிளவி வெண்ணிலாவும் சொல்ல வீட்டுக்கு போயிடுறாங்க. இவரு அன்பு என்ன பண்றாரு, குளிச்சுட்டு வெளில வந்துட்டு, "கண்மணி" கண்மணி பார்க்குறாரு காணோம். "எங்க ஆள நம்மாள காணோம்" அப்படின்னு வந்து, "அம்மா எங்கம்மா கண்மணி?" அப்படின்னு கேட்க, "அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாடா." "என்னம்மா? ஏம்மா என்ட்ட சொல்லாம போயிட்டா?" "ஏய் உன்ட்ட ஏன்டா சொல்லிட்டு போணும்? அப்புறம் நான் அவ புருஷன். புருஷன் என்ன சொல்லிட்டு போன்னு இருக்கா? உன் கூட கொஞ்சி குழாவிட்டா இருக்கிறா? என்ட்ட சொல்லிட்டு போயிட்டால்ல, அது பத்தாதா என்ன?" "அம்மா என்னதான் நான் என்ட்ட சொல்லிட்டு போயிருக்கணும்மா." "அட விடுடா" அப்படிங்கிறாங்க. "அவகிட்ட ஒண்ணு சொல்லணும்மா. ஐயோ! அவள பார்க்கணும் போல இருக்கே." "அப்புறம் என்ன? ஏன் உனக்கு என்ன? அவங்க அம்மா வீட்டு பாதை உனக்கு தெரியுமா? தெரியாதா?" "அதெல்லாம் தெரியும்." "அப்புறம் என்ன போயேன்டா." "சரிம்மா" அப்படின்னு கிளம்ப, "ஏய் நில்றா" அப்படின்னு பாட்டி வருது. "என்ன பாட்டி?" ஆஃபீஸுக்கு போணும் வா. நீ இல்லாம இவ்வளவு அதாவது 3, 4 மாசம்னு சொல்ல முடியாது. நீ இல்லாம கொஞ்ச நாளா அ ஆஃபீஸே இதாகி போய் கிடக்குடா. வாடா வந்து நிரூபிக்கணும். நீ வந்து சாதி மறுபடியும். அது உன்னோட ஆஃபீஸு, உன்னோட ஹோட்டலு" அப்படி இப்படிங்கிறாங்க. "ஓ! இப்பதான் தெரியுதாக்கும் என்னோட ஆஃபீஸ்ன்னு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்." "ஏங்க அந்த கண்மணிய தானே பார்க்க போற? அவள உன்ன பார்க்க போ வேணாம்" அப்படிங்கிறாங்க. "பாட்டி, அப்ப தாத்தா அந்த காலத்துல உங்கள பார்க்க வராம இருந்தா, எங்க அப்பா இப்படி வந்திருப்பாரு, எங்க சித்தப்பா இப்படி வந்திருப்பாரு. என்ன? நானும் போய் பார்க்கணும். அப்பதான் எனக்கு ஒரு குட்டி அன்போ, குட்டி கண்மணியோ பிறப்பாங்க. நான் வரட்டா? அப்படிங்கல, "டேய் டேய் அன்பு அன்புங்கிறாங்க." நிக்கவே இல்ல. வண்டி ஜுல்லுன்னு ஏறுற வண்டி கண்மணி வீட்ல வந்து நிக்குது. கதவ தட்டுறாங்க, திறக்குறாங்க. பார்த்தா யார் இது? அவ அவன்ட்டு வராங்க. பார்த்தா, "மாப்ள" அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்படி பார்க்குறாங்க. "வாங்க வாங்க. எங்க கண்மணி? அவ பாட்டுக்கு சொல்லிக்காம வந்துட்டா." "என்னன்னே தெர்ல தம்பி. ரொம்ப தல வலிக்குதுன்னு போய் படுத்துட்டா." "என்னது? என் கண்ணுக்கு தலைவலியா?" அப்படின்னு வேகமா ஓடுறாரு. "கண்மணி, கண்ணு, என் செல்லம், என் கண்ணு." ஐயோ! வந்துட்டாரே! இவரு மூஞ்சில முழிக்க பிடிக்காம தானே இங்க வந்தோம். என்ன? இங்க எதுக்கு வந்து கண்ணு, மனு, மூக்குன்னு சொல்லிக்கிட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன கண்மணி உன் பேரத்தான் சுருக்கி கண்ணுன்னு கூப்பிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் கூப்பிட தேவையில்ல. அப்படின்னு சொன்னேன். அப்ப கண்மணின்னு கூப்பிட்டா போதுமா? அப்படிங்கிறாங்க. கண்மணின்னு கூப்பிட வேணாம், ஒண்ணும் கூப்பிட வேணாம். இங்க எதுக்கு வந்தீங்க? இப்ப ஏன் வந்தீங்க? பாத்தியா? பாத்தியா? ஒரு பொண்டாட்டிய தேடி புருஷன் எதுக்கு வருவாங்க? ஹலோ! நீங்க புருஷன், நான் பொண்டாட்டின்னு சொன்னேம்மா. என்னம்மா? என்ன? கோர்ட்டே சொல்லிருச்சு. 6 மாசம் புருஷன் பொண்டாட்டியா ஒண்ணா வாழணுன்ட்டு. நீ பாட்டுக்கு இங்க வந்தா எப்படி? அப்படிங்கிறாங்க. எனக்கு முடியல. அதனால இங்க வந்தேன். போதுமா? கண்மணி முடியலங்கிறத நீ அப்பவே சொல்லியிருக்கலாமே கண்மணி. நான் விட்டுருப்பனா? அத்தை என்ன அத்தை பண்றீங்க? கண்மணிக்கு முடியலையாமே என்ன பண்ணுது? அப்படின்னு நெத்தியில தொட்டு பார்க்குறாரு. கழுத்தெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. அவங்க போத்திக்கிட்டு படுத்துருக்காங்களா? உஹுன்னு குளிர் ஜுரம் மாரி அடிக்குது. என்ன கண்மணி? அதாவது கர்ப்பமா இருக்கையில அலைஞ்சாங்க இல்லையா? அதனால ஒரு மாரியா இருக்கு. எந்திரி எந்திரி வா ஆஸ்பத்திரிக்கு போவோம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க போங்க அப்படிங்கிறாங்க. நான் மாத்திரை போட்டுக்கிறேன்ட்டு, இல்ல அப்படின்னு அத்தை தள்ளுங்க. மாப்பிள அத்தை என்ன சொன்னீங்க? ஆமா நீங்க எனக்கு அத்தை தானே? இல்ல சின்னம்மாவா? ஐய்யய்யோ! அப்படிலாம் இல்ல. அப்புறம் ஏன் அத்தை மாப்பிள்ளைன்னோனே அப்படியே ஷாக் ஆகுறீங்க. தள்ளிக்கங்க அப்படின்னு வேகமா போயிட்டு என்ன பண்றாரு, சுக்கு காப்பி போடுறாரு. ஆத்திக்கிட்டே கொண்டாந்து கண்மணி எந்திரி இத கொஞ்சம் குடி அப்படிங்கிறாங்க. சுக்கு காப்பிலாம் போட்டா சரியாயிருமா? அப்படிங்கிறாங்க. யாருக்கு? உனக்கு இரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு வெளியில போயிட்டு என்ன பண்றாரு, டாக்டருக்கு கால் பண்றாங்க. இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்ட்டு. அதனால 10 நிமிஷத்துல வந்துர்றாங்க. பறந்தடிச்சு பறக்கும் படம் மாரி வர்றாங்க. உள்ளுக்குள்ள போறாரு. "கண்மணி எந்திரிம்மா" அப்படிங்கிறாங்க. "ஏன்? எதுக்கு?" அப்படிங்கிறாங்களா. பார்த்தா டாக்டர் அம்மா, "ஏங்க இவங்கலாம் வர சொன்னீங்க? நீ தான் ஆஸ்பத்திரிக்கு வரல. அப்புறம் டாக்டர் இங்க வர வேணாமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, "எந்திரி, மொல்ல எந்திரி" அப்படின்னு மெல்ல எந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க. அப்படியே சாயிறாங்க. ஒமட்டிக்கிட்டே வருது. என்ன பண்றாங்க, அன்பு பார்த்து இவன இவன வந்து விரட்டுனா போமாட்டாரு. அதனால அன்பா சொல்லி சொல்லுவோம் அப்படின்ட்டு, "அன்பு" அப்படிங்கையில, "கண்மணி என்ன அன்புனா கூப்பிட்டா?" "ஆமா. உங்க பேரு அன்பு தானே?" "ஆமா கண்மணி. நீங்க எனக்கு எனக்கு உங்களுக்கு என்ன வேணும்?" எனக்கு என்ன சொல்லலாம் இவர்ட்ட? ஐயோ! ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் இல்ல. எனக்கு கொஞ்சோன்னு இஞ்சி போட்டு, சுக்கு போட்டு, மல்லி எல்லாம் நச்சு போட்டு, எனக்கு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே கொதிக்க காய வச்சு எடுத்துட்டு வரீங்களா? "கண்மணி நீ இந்த வேல சொல்ல மாட்டியான்னு தவிச்சுட்டு இருக்கேன். இந்தா வந்துட்டேன்" அப்படின்னு அடுப்படிக்கு போயிறாரு. போனதுக்கப்புறம், "அம்மா போய் ஹெல்ப் பண்ணும்மா. அவருக்கு ஏதாவது எடுத்து குடும்மா." "ஏன்டி என்னைய விரட்டுற? போம்மா நான் சொன்னா கேளு." கண்மணி அம்மாவும் போயிடுறாங்க. டாக்டர் இருக்கிறாங்க. "என்ன கண்மணி என்ட்ட ஏதாவது சொல்லணுமா?"
டாக்டர் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமா, தேவையில்லாம 2 பேத்தையும் அனுப்புனீங்க. நல்லா தெரியுது. இந்த நேரத்துக்கு உனக்கு சுக்கு, இஞ்சி, மல்லி இதெல்லாம் போட்டு காப்பி தேவையே இருக்காது. இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு விரட்டுற மாரியே தெரிஞ்சுச்சு. அதான் கேட்டேன். ஏதாவது சொல்லணுமா? ஆமா டாக்டர். எனக்கு உண்மையிலேயே முடியல தான். ஆனா எனக்கு அப்படின்னு வாமிட் வருது. ஐயோ! ஒமட்டுது அவங்களுக்கு. இப்ப எங்கிட்டு போறதுன்னு டக்குன்னு வெளில அங்கிட்டு போயிட்டு எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு வந்துடுறாங்க. என்னம்மா கண்மணி நீ மசக்கையா இருக்கியா? ஆமா டாக்டர் அப்படிங்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அதானே? டாக்டர் கரெக்ட்டா சொல்ட்டீங்க டாக்டர். கை குடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எதுக்கும்மா கை குடுக்குற? இல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால அவங்கட்ட காமிச்சு குடுக்க மாட்டீங்கல்ல. ஏம்மா கர்ப்பமானா புருஷன்கிட்டயும், அம்மாகிட்டயும் தான் ஒரு பொண்ணு சொல்ல நெனைக்கும். நீ ஏன் வேணாங்குற? இல்ல கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனை. எத வேணாலும் மறைக்கலாமா? கர்ப்பத்த மறைக்க முடியாதும்மா. 6 மாசம் வரைக்கும் தான். அப்புறமா அப்படிங்கிறாங்களா? அப்புறமானா இன்னும் 4 மாசத்துல தெரிஞ்சிரும்மா. பாத்துக்கலாம் டாக்டர் இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் வாமிட் மாத்திரை குடுங்க. வாமிட்டுக்கலாம் நிக்கிறதுக்கு மாத்திரை குடுக்கக்கூடாதும்மா. அப்ப என்ன பண்ணணும் டாக்டர்? இது அதுவா வந்துரும், அதுவா போயிரும். வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் நில்லுன்னு சொல்ல முடியாதும்மா. அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். ஆனா நீ கொஞ்சம் மாங்காய் வாங்கி சாப்பிட்டுக்கோ. சாம்பல் திங்க ஆசை வரும். புளிப்பு மிட்டாய் வாங்கி வச்சுக்கோ. ஒண்ணும் இந்த மாத்திரையெல்லாம் எழுதி தரேன். நீ சாப்பிடு. அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 நாள் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு வா. ஒரு ஸ்கேன் செக் எல்லாத்தையும் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். சரியா? அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் டாக்டர். யார்ட்டயும் சொல்லிறாதீங்க. சும்மா ஃபீவர்ன்னு மட்டும் சொல்லிக்கங்க. அப்படின்னு சொன்னோனே சரின்றாங்க. அப்புறம் அதுக்குள்ள அவரு போட்டு கொண்டுட்டு வராரு. "என் பொண்டாட்டிக்கு மணக்க மணக்க காப்பி" அப்படிங்கல. "பாத்தியா? உன் மேல எவ்வளோ பாசமா இருக்காரு. அவர்ட்ட போய் மறைக்க நினைக்கிறியேன்னு" ஜாடையில சொல்ல, "ப்ளீஸ்" அப்படிங்கிறாங்க. "சரி, சரி உடு. நான் சொல்லல" அப்படிங்கிறாங்க டாக்டர் அம்மா. அதுக்குள்ள "இந்தா கண்மணி எந்திரி" அப்படிங்கிறாங்க. "அங்கன வைங்க. நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன்." "என்ன கண்மணி?" உடனே கேட்கவும், "நான் உனக்காக என் கையால போட்டு வந்தேன். என் பொன்னான கையால." "இருக்கட்டுங்க. கண்மணி குடிங்க 2 மொடக்கு" அப்படிங்கிறாங்க. "நல்லதுதான்." "அப்படியா? சரி." குழந்தைக்கு சுறுசுறுப்பா இருக்கும் அப்படிங்கிறாங்க. காதுக்குள்ள போய் சரின்னு சொல்லி குடிக்க, "என்ன சொன்னாங்க டாக்டர்ம்மா? என்ன சொன்னாங்க?" "ஒண்ணும் சொல்லல." "ப்ளீஸ், ப்ளீஸ் மேடம் நீங்க என்ன சொன்னீங்க?" "நான் ஒண்ணும் சொல்லல." அப்படிங்கிறாங்களா. "சொல்ல மாட்டீங்களா?" அப்படிங்கையில, "ஐயோ! அவங்க வீட்ல இருக்கவங்க சொன்னா, புருஷன் சொன்னா கேட்டுக்கன்னு சொன்னாங்க. போதுமா?" "ஐயோ! டாக்டர், டாக்டர் அம்மா உங்க பேர் என்னம்மா?" அப்படிங்கிறாங்க. "புனிதா." அப்படிங்கிறாங்க. "எனக்கு பொம்பள புள்ள பிறந்தா புனிதான்னு உங்க பேர தான் வப்பேன்." அப்படி பார்க்குறாங்க. புள்ளையே இருக்கிறது தெரியாது. இருந்தாலும் சொல்றாரு அப்படின்ட்டு, "கண்டிப்பா உங்களுக்கு பொண் குழந்தை பொறக்கும். கவலைப்படாதீங்க." "டாக்டர் உங்க குழந்தை உங்க பேரு வைக்கிறேன்னோனே பெண் குழந்தை பொறக்கும்ன்னு சொல்றீங்க. அப்படித்தானே?" "அப்படி வேணாலும் வச்சுக்கங்க. உங்க குழந்தை ஆர்வத்த பார்த்து நான் சொன்னேன்." "ஐயோ! உங்களுக்கு நான் வந்து 1 கிலோ அல்வா வாங்கி வாயில குடுக்கணுமே." அல்வாலாம் வேணாம்ப்பா சாமி. ஒண்ணும் வேணாம். நீங்க உங்க நல்லபடியா பெத்துக்கங்க. நான் கிளம்புறேன்." அப்படிங்கிறாங்க. "டாக்டர் ஃபீஸு?" அப்படிங்கிறாங்க. "நம்பர் இருக்குல்ல, அதுல நீங்க ஜிபே பண்ணுங்க. வரேன் டாக்டர்." ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரா, அதனால போயிடுறாங்க. தெரிஞ்ச டாக்டரா இருந்தாலும் கண்மணிக்கு தான் ஃபேவரா போறாங்க. சீக்கிரம் சொல்லுமான்ட்டு போயிடுறாங்க அட்வைஸ் பண்ணிட்டு. இப்ப கண்மணி அத வாங்கி குடிக்கிறாங்களா, குடிச்சிட்டு அப்படியே பார்க்குறாங்க. "என்னம்மா? ஏன் ஒரு மாரியா பார்க்குற?" "ஒண்ணும் இல்ல. எனக்காக போட்டு வந்தீங்கல்ல, அதுதான். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்ட்டு ஒமட்டுது. "சரி நீங்க போறீங்களா?" அப்படிங்கிறாங்க. "ஆ உனக்கு முடியாம இருக்கு. நான் எப்படி போவேன்?" "அப்படின்னா நீங்க வெளில படுத்துக்கங்க. நான் உள்ளார படுத்துக்கிறேன். ஏதாவது தேவைன்னா உங்கள கூப்பிடுறேன். ஓகேவா?" "ஆஹா! ஆஹா! ஆகா! இது போதுமே! நீங்க இருக்க சொன்ன பாரு. அது போதும் என் கண்ணு, என் மணி" அப்படின்னு கன்னத்த பிடிச்சு முத்தம் குடுக்க, "ஐயோ!" அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவும், "ஏன்டி அவர விரட்டிக்கிட்டே இருக்கிற? ஆ உன்னையும் தான் சொல்றேன் வெளில போ." அப்படியே அடிவேறு பெரட்டி பெரட்டிட்டே வருது கண்மணிக்கு. "எனக்கு ஜுரம் அடிக்குதும்மா. நான் மாத்திரை போட்டு படுக்கணும். நீங்க போங்க." அப்படிங்கிறாங்க. "இரு, இரு, இரு" அப்படின்னு சுடு தண்ணி ஆற வச்சு கொண்டாந்து, "இந்தா ஆற வச்சுட்டேன். அப்பவே நான் சுட வச்சுட்டேன்." அப்படின்னு மாத்திரைலாம் பிச்சு குடுக்குறாரு. உண்மையிலேயே மெல்ட் ஆகுறாங்க நம்ம கண்மணி, அன்புவ நெனச்சு. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.